செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு. இந்திய கூட்டணி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கார் விபத்தில் உயிரிழந்த போலீஸ்காரர். விபத்து குறித்த வீடியோ வைரலாகி பரபரப்பு. திடீரென்று பெயர்ந்து விழுந்த மின்துறை கட்டிட மேல் பகுதி. தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு. போதைப்பொருள் விற்பது மன்னிக்க முடியாத குற்றம். முதலமைச்சர் ரங்கசாமி ஆவேசம். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா கூட்டணி வழக்கறிஞர்கள் சார்பில் மத்திய அரசின் புதிய 3 சட்டத்தை கண்டித்து நீதிமன்ற வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மூத்த வழக்கறிஞர் ஜீவானந்தம் தலைமை தாங்கிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தலைவர் மருதுபாண்டியன், திமுக வழக்கறிஞர்கள் அணி பொறுப்பாளர் பரிமளம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழக்கறிஞர்கள் அணி தலைவர் ரஷீத், அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் சரவணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணி தலைவர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்பொழுது அவர் பாராளுமன்றத்தில் கடந்த டிசம்பரில் 146 எம்பிக்களை இடைநீக்கம் செய்து விவாதிக்காமல் மக்களிடம் கருத்து கேட்காமல் 3 கிரிமினல் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததாகவும் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சட்டங்களை திரும்ப பெற கோரி கோஷங்களை எழுப்பினர். வில்லியனூர் காவல் நிலைய போலீஸ்காரர் கார் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அடுத்த நோனாங்குப்பத்தை சேர்ந்தவர் செல்வம். 35 வயதான இவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் போலீஸ்காரராக வேலை பார்த்து வந்தார். இவர் தனது நண்பர்கள் சாமுவேல், சூர்யா ஆகியோருடன் சொந்த வேலை காரணமாக காரில் சென்னைக்கு சென்றுள்ளார். பின்னர் அவர்கள் அங்கிருந்து ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். காரை போலீஸ்காரர் செல்வம் ஓட்டி வந்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வெண்ணாங்கப்பட்டு பகுதியில் கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டன. அதனை கவனிக்காமல் செல்வம் மாற்றுப்பாதையில் செல்லாமல் நேராக வேகமாக ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் போக்குவரத்து தடை விதித்து வைக்கப்பட்டிருந்த மணல் மூட்டைகள் மீது கார் மோதி பள்ளத்தில் பாய்ந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்தில் காரில் வந்த போலீஸ்காரர் செல்வம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய சாமுவேல், சூர்யா ஆகியோரை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி சாமுவேல் உயிரிழந்தார். தொடர்ந்து சூர்யாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா. இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மின்துறை தலைமை அலுவலகத்தின் மேல்கூரை திடீரென்று பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாகீரப்பாளையம் பகுதியில் மின்துறை தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் மின்கட்டணம் செலுத்துவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் பெருமளவு பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அதிகாரிகள், ஊழியர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மின்துறை அலுவலகத்தில் சிதிலமடைந்த ஜன்னலின் மேல் பாகங்கள் திடீரென்று இடிந்து விழுந்தது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக சிதிலமடைந்த கட்டிடத்தின் மேல் பகுதிகள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் நாள்தோறும் இங்கு வந்து செல்வதால் உடனடியாக கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போதைப் பொருள் விற்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புறப்பட்ட இந்த ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி திடலை அடைந்தது. அங்கு போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி போதை ஒழிப்பு கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்டு பேசினார். அப்போது அவர் அனைவரும் ஆரோக்கியமாக சிந்தித்து முடிவை செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்றார். அதற்கு நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கியம் என குறிப்பிட்ட அவர், மாணவர்களிடம் உள்ள சில தீய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும் என்றார். போதை நம்மை அடிமையாக்கி உடல் நலனை பாதிப்பதுடன் நல்ல சிந்தனையை அழித்துவிடும் என்று அறிவுறுத்திய அவர், சிலர் லாபத்திற்காக இளைஞர்கள், மாணவர்களை சீரழிப்பதாகவும் பணம் சம்பாதிக்கலாம் என சிறுவர்களை போதைப் பொருள் விற்க தூண்டுவதாகவும் கூறினார். இது மன்னிக்க முடியாத குற்றம் என தெரிவித்த அவர், மாணவர்களை சீரழிப்போரை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போதைப் பொருட்களால் நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்றும், போதைக்கு அடிமையானவர்கள் தங்கள் செயல்பாடே தெரியாமல் இருப்பார்கள். எனவே போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்பது அவசியம் என்றார். ஊர்வலத்தில் பங்கேற்ற மாணவ மாணவியர் போதை தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், டிஜிபி ஸ்ரீனிவாஸ், ஐஜி அஜித்குமார் சிங்லா, சீனியர் காவல் கண்காணிப்பாளர்கள் நார சைதன்யா, கலைவாணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
என்னால் என்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனுமந்தை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்து மாத்திரைகளை கைவசம் வைக்க வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்றது. மரக்காணத்தை அடுத்த அனுமந்தை ஊராட்சியை சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இப்பகுதியில் உள்ள பெரும்பாலானோர் விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் ஆவர். இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ வசதி பெற வேண்டும் என்றால் அனுமந்தை கிராமத்தின் ஈசிஆர் சாலை ஓரமுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் செல்ல வேண்டும். இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்டத்தில் சிறந்த சுகாதார நிலையத்தில் ஒன்றாக செயல்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஒரு மருத்துவர் அனுமந்தை கிராமத்தில் தனியாக ஆய்வக வசதிகளுடன் கூடிய ஒரு சிறிய மருத்துவமனை அமைத்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சை பெற வரும் பலரை அவர் தனது மருத்துவமனையில் உள்ள ஆய்வகத்தில் சர்க்கரை, இரத்த அழுத்தம் உள்ளிட்டவைக்கு பரிசோதனை செய்ய கட்டாயப்படுத்தி அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது. அவரது ஆய்வகத்தில் சோதனை செய்த பிறகே அந்த ஆய்வக அறிக்கையை சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் காட்டினால்தான் தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் உள்ள அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இரவு நேரங்களில் பொதுமக்கள் நலன் கருதி சிகிச்சை அளிக்க மேலும் ஒரு மருத்துவரை நியமிக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான நாய்க்கடி, விஷக்கடி, சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு தேவையான போதிய மருந்து மாத்திரைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானிய தொகையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 108 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான 1,65,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் அரசாணையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், களப்பணியாளர் மில்கிதாஸ், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமகிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கல்வித்துறையால் அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்குனர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தில் உரிய அங்கீகாரமின்றி பல தனியார் பள்ளிகள் இயங்கி வருவது ஆய்வு செய்ததில் தெரிய வந்துள்ளது. இது சட்டத்திற்கு முரணானது என்று கருதப்படுகிறது. முதற்கட்டமாக அங்கீகாரம் பெறாத 33 தனியார் பள்ளிகளை மூடுமாறு பள்ளிக்கல்வித்துறையானது உத்தரவிட்டது. மேலும் அத்தகைய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சேர்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக மேலும் 33 அங்கீகாரம் இல்லாத தனியார் பள்ளிகளை மூடுமாறு பள்ளிக்கல்வித்துறை கடந்த 25ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளது. எனவே அத்தகைய அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை சேர்க்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் ஏதேனும் குறைகள் அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் பள்ளி நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களை முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் போது புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தின் முறையான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை சட்டத்தின்படி அங்கீகார சான்றிதழ் பெறாமல் பள்ளிகளை தொடர்ந்து நடத்துபவர் அங்கீகாரத்தை திரும்ப பெற்ற பிறகு 1 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கக்கூடிய அபராதம் விதிக்கப்படும். மேலும் தொடர்ந்து விதிமீறல்கள் இருந்தால் அத்தகைய மீறல் தொடரும் ஒவ்வொரு நாளுக்கும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது என்று சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட கோட்டுச்சேரியில் உள்ள அரசு வஉசி பள்ளியில் போதைப் பொருட்களை தடுக்கும் வகையில் தனியார் அமைப்பு சார்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா வேண்டுகோளின்படி இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கேமராக்களை இயக்கி வைத்து அவர் பேசுகையில், பள்ளி பருவத்தில் படிப்பது மட்டுமே மாணவர்கள் கவனமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும்
யாருக்கும் தொந்தரவு தராத வகையில் வாழ்க்கை வாழ வேண்டும், இதற்கு நல்ல விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதையால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், போதை பாதைக்கு சென்றால் வாழ்வில் வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினமாக மாறிவிடும் என்றார். பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர் நினைப்பது போல ஆசிரியர்களுக்கும் அந்த பொறுப்பு இருப்பதாக அவர் கூறினார். புதுவை அமுதசுரபி வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அமுதசுரபி கூட்டுறவு பண்டக சாலையின் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 6 ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு தினக்கூலி ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமுதசுரபி நிர்வாகி இந்திரமோகன், மேலாண் இயக்குனர் ஐயப்பன், மேலாளர் சுரேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். அருமார்த்தபுரம் திருவிக பள்ளியில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையுடன் இணைந்து புதுவை சமூக வளர்ச்சி நிறுவனம் போதை தடுப்பு மற்றும் தவறான போதை பழக்கங்களிலிருந்து விடுபட சர்வதேச போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கை அருமார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடத்தியதா. பள்ளி தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கி போதை தடுப்பு விழிப்புணர்வு தின கருத்தரங்கை தொடங்கி வைத்தார். பள்ளி பொறுப்பாசிரியர் சுரேஷ் முன்னிலை வகித்தார். மக்கள் சமூக வளர்ச்சி கழகத்தின் நிறுவனர் மோகனசுந்தரம் விழிப்புணர்வு கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் சமுதாயத்திற்கு விழிப்புணர்வின் அவசியம் குறித்தும் எடுத்துக் கூறினார். மக்கள் சமூக வளர்ச்சி நிறுவனத்தின் குடும்ப நல ஆலோசகர் கேரன் அனிதா ஜான் வரவேற்புரையாற்றினார். ஜிக்மர் சமூக சேவை அதிகாரி சித்ரலேகா சமூகத்தில் போதை பழக்கத்தின் விளைவுகள் பற்றியும் அதனால் உருவாகும் சமூக சீர்கேடு குறித்தும் எடுத்துரைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார். அதில் அவர் சபாநாயகராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சபாநாயகரின் உன்னத பாராளுமன்ற அனுபவத்தின் வாயிலாக சபையை வழிநடத்திய கண்ணியத்தை இந்த தேசம் ஏற்கனவே கண்டுள்ளதாகவும், அவரது திறமையான பயனுள்ள நிர்வாகம் பாராளுமன்றத்தின் பல சாதனைகளை படைத்து ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2வது முறையாக இந்த பதவியை பெற்றதற்கு புதுவை மக்கள் சார்பாகவும் தனது சார்பாகவும் வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். புதுவை தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் நடத்தப்பட்ட மலேரியா விழிப்புணர்வு ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக மலேரியா எதிர்ப்பு மாத விழிப்புணர்வு ஓவிய போட்டி ஆண்டியர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றதா. ஆண்டியர்பாளையம் மருத்துவ அதிகாரி மீனு தலைமை தாங்கிய இந்த நிகழ்ச்சியில் மலேரியா நோய் பரவும் விதம் குறித்தும் அதன் மருத்துவம் குறித்தும் மருத்துவர் விளக்க உரையாற்றினார். முன்னதாக தமிழாசிரியர் அருணாச்சலம் வரவேற்புரையாற்றினார். பொறுப்பாசிரியர் அமளி, ஆசிரியர் தமிழரசி, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், கிராமப்புற செவிலிய மேற்பார்வையாளர் பவுனம்மாள், ஆஷா பணியாளர் ஏழைமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் மலேரியா நோய் குறித்தும் மலேரியாவை தடுக்கும் முறை குறித்தும் ஓவியமாக வரைந்து காட்சி பொருளாக வைத்திருந்தனர். இதில் சிறந்த ஓவியத்திற்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருந்தனர். தேங்காய் ஓடு, உடஞ்சி போன டயர்ஸு, பல்பு, இந்த பிளாஸ்டிக் டப்பா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வந்து வீணாக போச்சுன்னா நம்ம வைக்கிறோம் இல்லையா, நம்ம மொட்டை மாடியில், தெருவில், வீட்டுக்குள்ள பொருட்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் ஒரு கிராம் 6575 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 915 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் 3 புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு. இந்திய கூட்டணி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். கார் விபத்தில் உயிரிழந்த போலீஸ்காரர். விபத்து குறித்த வீடியோ வைரலாகி பரபரப்பு. திடீரென்று பெயர்ந்து விழுந்த மின்துறை கட்டிட மேல் பகுதி. தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு.
போதைப்பொருள் விற்பது மன்னிக்க முடியாத குற்றம், முதலமைச்சர் ரங்கசாமி ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.